أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோடைய அன்பான சகோதரிகளா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால நம்மளுடைய ரப்ப நம்மள திரும்பி அவனை பத்தி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு அழகான சபைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்றதே நமக்கான பெரிய குட் நியூஸ் தான். இது என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொன்னா, பதுகுரூனி அது குருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் அப்படின்னு. நம்ம கூட வாழக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான். என் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டீங்களா? என் கூட கொஞ்ச நேரம் செலவு செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு என்னை பத்தின சிந்தனையே இருக்காதா? நான் உங்களுடைய நினைவுல இருக்கவே மாட்டேனா? அப்படின்றதுதான் எந்த உறவா இருந்தாலும் சரி, தாய் தந்தையா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லார்கிட்டயுமே அதிகபட்ச உணர்வுடைய வெளிப்பாடா நம்ம இந்த கேள்வியை தான் கேட்போம். ஆனா இந்த கேள்விக்கான பதிலதான் அல்லாஹ் நமக்கு இப்ப இந்த வகுப்பு மூலமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இனி இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பத்தி மட்டுமே நினைக்க போறான். அப்படிப்பட்ட அழகான வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். பண்பான சகோதரிகளா, நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு என்ன சொல்றது, ஏக்கம்னு சொல்லலாம், இல்ல ஒரே ஒரு ஆசைன்னு சொல்லலாம். என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய சபையிலயோ இல்ல நம்ம குடும்பத்திலேயோ யாராவது நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும். இதுதான் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேர் தான். பேர் சொல்லி கூப்பிடும் போது நம்ம ஸ்பெஷலா உணரப்படுவோம். நல்லவரோ தீயவரோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் மனிதன் அடையாளம் காணப்படுவது அவங்களுடைய பேர்னால தானே. இப்ப நமக்கு இந்த பூமியில ஒரு பேர் இருக்குதானே. ஆனா என்னைக்காவது அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய பேர் என்ன, இல்ல அப்படின்னு சொன்னா வானவர்கள் கிட்ட நம்மளுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? ஒருவேளை நம்மளுடைய பேர் இங்க அஸ்மாவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கிட்டயும் நம்மளுடைய பேர் அஸ்மாவா தான் இருக்குமா? இல்ல அஸ்மா செய்யக்கூடிய செயல்களுடைய அடிப்படையில அல்லாஹ் கிட்ட அஸ்மாவுக்கு ஒரு பேர் இருக்குமா? அப்படின்ற கேள்விய நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? ஒரே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இது மஹ்ஷருடைய மைதானம்னு நினைச்சுக்கலாம். இந்த மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லா மனிதர்களுமே இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல ஆரம்பிச்சு, கடைசியா மறுமை நாள் அழியப் போற வரைக்கும் பிறக்கக்கூடிய சின்ன குழந்தை வரைக்கும், ஒட்டுமொத்த மனித சமூகமும், ஒட்டுமொத்த விலங்குகள் எல்லாருமே அசெம்பிள் ஆயிருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் அல்லாஹ் நம்மள எந்த பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்திருக்கோமா சகோதரிகளே? இப்ப பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பேர் இருக்கு. 5000த்துக்கும் மேற்பட்ட பண்பு பெயர்கள் இருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய அழகான பெயர்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அப்படின்னு பேர் இருக்கு. அஹ்மத் இருக்கு. இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-சாதிக், அல்-அமீன் இப்படி நெறைய அழகான பண்பு பெயர்கள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த செயல்கள்னால நாளைக்கு அல்லாஹ் நம்மள எந்த பெயரை சொல்லி கூப்பிடுவான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் அப்தின் இல்லா வலஹு சீதுன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வுடைய அரியாசனத்துல ஒவ்வொரு அடிமைக்கும் அல்லாஹ் கிட்ட ஒரு அந்தஸ்தும், அந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயரும் இருக்கு. அந்த அந்தஸ்துடைய அடிப்படையில தான் அவர் சுவனத்திற்குரியவரா இல்ல நரகத்திற்குரியவரா அப்படின்றது தீர்மானப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதரிகளே, இப்ப இந்த நொடி எதற்கான ரிஃப்ளெக்ஷனோட நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளுடைய மறுமை வரைக்கும் அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் உங்களை எப்படிப்பட்ட பெயரை கொண்டு அழைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பு தான் இந்த ஈமானிய பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கான வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தரணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த வகுப்பை நான் ஆரம்பம் செய்றேன். அன்பான சகோதரிகளா,
பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு நம்ம 4வது வகுப்பை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியுடைய அடிப்படையில தான் இந்த வகுப்பு அமைஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய இந்த நபிமொழி, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் ஒரு பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட அல்லாஹ்விடம் அதிகமான நேசத்திற்குரியவர். அப்ப அல்லாஹ் கிட்ட எப்படி நம்ம நேசமானவங்களா நெருக்கத்திற்குரியவங்களா மாறுறது அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம 3 வகுப்புகளை கடந்து வந்திருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதல் வகுப்புல வந்து அறிமுக வகுப்புல ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்றதுக்கு குர்ஆனும் சுன்னாவும் என்ன டெஃபினிஷன் சொல்லுது, என்ன விதிவிலக்குகளை என்ன வரையறைகளை வந்து வகுத்து காட்டுது அப்படின்ற அடிப்படைகளை பார்த்தோம். அதுல வந்து சின்ன சின்ன அசஸ்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். நம்ம எந்த ஸ்டேஜ்ல நிக்கிறோம், எது நம்மளுடைய இடமா இருக்கு, நம்ம எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படின்ற நம்மளுடைய நிலையை வந்து முதல் வகுப்புல வந்து நம்ம அந்த அறிமுக வகுப்புல வந்து தெரிஞ்சிட்டோம். 2வது வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பலமான இறைநம்பிக்கையாளர் எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுது அவருடைய தகுதி அப்படின்னா, யாருக்கு பலமான உடல் இருக்கோ, நல்ல ஆரோக்கியம் இருக்கோ, அவருதான் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா இருக்கிறதுக்கு முதல்ல வந்து தகுதி பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் அப்படின்றது, இந்த ஆரோக்கியம் அப்படின்றது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து நமக்கு ஒரு அமானிதம். அப்ப அந்த அமானிதத்தை நம்ம வந்து பேணி பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து ஒரு டயட் சார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய வேல்யூஸ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அத வந்து சரியான முறையில ரீட்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ணணும். தூய்மையா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல உடற்பயிற்சிகளா இருக்கட்டும், இல்ல தூக்கத்துடைய அடிப்படைகளா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் அந்த அறிமுக வகுப்புல பார்த்தோம். நெறைய அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நம்ம ஷேர் பண்ணோம். நீங்க அத பயன்பெற்று ஃபாலோ பண்றீங்கன்னு நான் நம்புறேன். 2வது வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உடல் மட்டும் பலமா இருந்தா பத்தாது. அறிவிலையும், சிந்தனையிலையும் ஆற்றல் மிகுந்தவரா ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கும்போது மட்டும் தான், அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன்லயும், சுன்னாலயும் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் படி அவர் வாழ்றது மட்டுமல்லாம, பிறருக்கும் அந்த வாழ்வை எத்தி வைக்கக்கூடியவரா இருக்க முடியும் அப்படின்ற அடிப்படைகள பார்த்தோம். அப்போ ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா இருக்கிறதுக்கு, நம்மளுடைய அறிவை, புத்தி கூர்மையை எப்படி பலப்படுத்திக் கொள்வது அப்படின்றதுக்கான வழிமுறைகள பார்த்தோம். அன்பான சகோதரிகளே, எத்தனை பேருக்கு இங்க வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. ஒருவேளை யாருக்காவது புக் படிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு நம்ம அந்த பழக்கத்த வந்து ஆரம்பிக்கலாம். புக் அப்படின்றத விட அன்றாடம் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ற செய்திகள வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மொழி படிக்க தெரியும் தானே. ஒண்ணு தமிழோ, இல்ல இங்கிலீஷோ, ஏதோ ஒரு மொழி நமக்கு வாசிக்க தெரியும் தானே. அதனால வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நியூஸ் பேப்பர் வருதுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி நியூஸ் பேப்பர் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஒரு மாசத்துக்கு அதோட சார்ஜ் வெறும் வந்து ரூ. 180 இருந்து ரூ. 200 தான் இருக்கும். ரூ. 200 செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லயும் என்ன முக்கியமான நிகழ்வு இப்ப நடக்குது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நம்ம வளர்க்கறதுக்காக மட்டும் இல்ல, நம்மள சுத்தி என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற தெளிவு நம்மள இன்னும் வந்து ஸ்ட்ராங்காவும், இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டான மனிதர்களாகவும் மாத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க இனிமே வந்து அத ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு புக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன கோல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பல்லாம் வந்து செல்போனை பார்க்கணும்னு தோணுதோ, இல்ல எப்பல்லாம் வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பக்கம் போகணும், நாடகம் பார்க்கணும்னு தோணுதோ, அந்த நேரத்துல அந்த புக்ல இருந்து ஏதாவது ஒரு பேஜோ, இல்ல 2 பேஜோ மட்டுமே நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். இப்ப வந்து ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புக் படிக்கிறது ஒரே நேரத்துல 1000 மனிதர்களோட சேர்ந்து உரையாடுவதற்கு சமமா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தகத்தை ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ல படிச்சுட்டோ, இல்ல இன்னொரு புக்ல படிச்சுட்டோ டக்குன்னு எழுதிடுறது இல்ல. ஒரு புக் எழுதுறதுக்கு ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் ரிசர்ச் செஞ்ச மனிதர்கள்லாம் இருக்காங்க.
உலகத்துடைய மிகச்சிறந்த புத்தகங்கள் பல ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு அப்புறமும், பல ஆண்டு கால உழைப்புக்கு அப்புறமும், 50, 60 வருஷம் அனுபவத்துடைய அடிப்படையிலையும் எழுதக்கூடிய ஒரு அழகான விஷயம்தான் புத்தகம். அப்ப புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ போய் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ஆனா அவ்வளவு அனுபவங்கள் கொண்ட ஒரு ஞானியோட, ஒரு அறிவாளியோட, ஒரு புத்தி கூர்மையுடைய மனிதருடைய அந்த கண்ணோட்டத்த, அந்த பார்வைய நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த, இல்ல அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கக்கூடிய சத்திய விஷயத்த இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அழைப்பு பணியிலயோ, இல்ல தாவாலயோ ஈடுபடும் போதோ, இல்ல நம்மளுடைய ஃபேமிலிய லீட் பண்ணும் போதோ, கண்டிப்பாக அந்த புத்தகத்துல இருந்து படிக்கக்கூடிய அந்த நுட்பமான ஆற்றல் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப இதுதான் நம்ம 3வது வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காரு. இன்டலெக்சுவலா அறிவார்ந்தும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இப்ப அடுத்து அவருடைய உள்ளத்தை பலப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரிலையும் முஸ்லிம்லயும் பதிவாயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த உடலில் ஒரு சதை துண்டு உண்டு. அந்த சதை துண்டு பலமானதாக, ஆரோக்கியமானதாக இருக்கும் போது, அந்த முழு உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த சதை துண்டு சலனப்படும் போது, இல்ல அந்த சதை துண்டு சிதைக்கப்படும் போது, அது வழி தவறி போகும்போது, அது மொத்த உடலையும், மொத்த வாழ்க்கையும் சிதைச்சு வருது. நிச்சயமாக அந்த சதை துண்டு மனிதனின் இதயம்தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சிருக்காங்க. அன்பான சகோதரிகளா, உள்ளம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மனசு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதயம் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளுடைய கை எங்க போகும்? நம்மளுடைய கை ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துக்கு போகும்? சாட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். மனசாட்சியே இல்லையா? இல்ல உன் மனசாட்சியை தொட்டு நீ சொல்லி பாரு. இல்ல அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் உள்ளமே இல்லையா? கல் நெஞ்சுக்காரனா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இதயம் நம்மளுடைய கை எங்க போகும்? செஸ்ட். எஸ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துக்கு இவ்வளவு அழகான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இது வேற எந்த மொழி, வேற எந்த அம் மதத்திலயோ, இல்ல வேற எந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லயோ இவ்வளவு அழகான டெஃபினேஷன் இதயத்துக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்ப இந்த இதயம் பல நேரங்கள்ல உடைஞ்சு போயிருது, இல்ல பல நேரங்கள்ல பலவீனமாயிருது, இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கோமா, இல்ல நம்ம சந்தோஷமா இல்லையா அப்படின்றத தீர்மானம் பண்றது எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இதயத்துடைய ஆரோக்கியமும், நம்முடைய இதயத்துடைய நிலைப்பாடும் தான். பண்பாடவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப நமக்கான ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காலம் அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க இறந்த 1500 வருஷத்துக்கு அப்புறமும் கூட உலகம் முழுக்க 200 கோடி பேர் அந்த மனிதரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்ட இதயத்திற்கு சொந்தக்காரரா இருந்தாரு அப்படின்றதுதான் அதோடைய கோர் வேல்யூ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நிறைய இடங்கள்ல அவங்க அழகா ஃபிட் ஆவாங்க. ஒரு கண்ணியமான தந்தை, ஒரு நேர்மையான தலைவர், இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு அன்பான கணவர். இப்படி அவங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருந்தா கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் அப்படின்னு வரும்போது, அது எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் மென்மையானதாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இரக்கமுடையதா இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாம இரக்கமா இருந்து, மென்மையா இருந்து ஏமாந்து போறவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமா இருந்தாலும், இதயம் மென்மையா இருந்தாலும், அவங்க ரொம்ப உறுதியான, பலமான, தைரியமான இதயத்திற்கு சொந்தக்காரவங்களா இருந்தாங்களாம். 4வது விஷயம் அவங்களுடைய இதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடினமான உயிர் போகக்கூடிய வலி வந்தா கூட, அப்படிப்பட்ட நேரங்கள்ல கூட பொறுமையை கையாளக்கூடிய இதயத்திற்கு சொந்தக்காரவங்களா இருந்தாங்களாம் நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன அருள்களுக்காக மட்டுமல்ல, பெரிய பெரிய சோதனைகளுக்காக கூட அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு இதயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரவங்களா இருந்தாங்க. 6வது விஷயம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் அழகான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மதிநுட்பம் சார்ந்து அவங்களுடைய உணர்வுகளை கையாளக்கூடிய ஒரு மெச்சூர்டான இதயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரவங்களா இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்ப மென்மையானது, ரொம்ப பரிசுத்தமானது, அதோட தைரியமானது, கடினமான காலங்கள்ல கூட பொறுமையை கையாளக்கூடியதா இருந்துச்சு. அது மட்டும் அல்லாம ரொம்ப ரொம்ப அழகான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொண்டது. அவங்களுடைய உணர்வுகள அழகாக கையாளக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப ரொம்ப இயல்பா அவங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியான காலகட்டங்கள்ல மட்டுமல்ல, சோகமான காலகட்டங்கள்ல கூட அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய இதயத்திற்கு சொந்தக்காரவங்களா இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த 6 விஷயங்கள்ல நம்மளுடைய இதயம் எத்தன விஷயத்துக்கு சொந்தக்காரரான இதயமா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் 6 விஷயம் சொன்னேன்ல, அதுல எத்தன விஷயம் நம்மளுடைய இதயத்துல இருக்கு? நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணலாம். 1 இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணலாம். இப்ப 6 விஷயத்துல என்னுடைய இதயத்துல இத்தன விஷயம் இருக்கு. இல்ல 6லயுமே நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அத நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணலாம். சிஸ்டர்ஸ் 5 அல்ஹம்துலில்லாஹ். சில விஷயம் மட்டும் தான். ஓகே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்துல 6 அடிப்படைகள் இருந்தனால தான் அவங்க அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தூதரா இருந்தாங்க. அப்ப இந்த 6 விஷயத்துல நம்மளுடைய இதயம் எத்தன விஷயத்துக்கு சொந்தக்காரரான இதயமாயிருக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஓகே. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இந்த 6 அடிப்படைகள்ல எல்லா அடிப்படைகளையும் பலப்படுத்தலைன்னா கூட, இன்னைக்கு நம்ம 2 முக்கியமான விஷயத்த பலப்படுத்துறதுக்காக தான் இந்த வகுப்பு இன்னைக்கு இந்த வகுப்புடைய ஜர்னி இன்ஷா அல்லாஹ் அப்படிதான் இருக்க போகுது. இப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம் இப்படி இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல இதயத்த பத்தி பேசும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றான். எந்தெந்த இதயமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இதயம், இல்லன்னா எந்தெந்த இதயத்தலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ரப்பல் ஆலமீன் 5 விஷயத்த அழகா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, முதல்ல சூரத்துல் பக்ரால 153வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். யாருடைய உள்ளம் பொறுமைக்கு பெயர் போன உள்ளமாக இருக்கோ, யார் கடினமான காலகட்டங்கள்ல இன்னல்லாஹ மஅனா, என் கூட என் ரப் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையோட பொறுமையை கையாளக்கூடியதாகவும், நற்கூலியை அல்லாஹ் கிட்ட மட்டுமே எதிர்பார்த்து புலம்பி கத்தி ஒப்பாரி வைக்காம நிதானத்தை கையாளக்கூடிய இதயமா இருக்கோ, அப்படிப்பட்ட இதயத்திற்கு சொந்தக்காரர்களோட அல்லாஹ் நிச்சயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த பலமான இதயத்துடைய முதல் டெபினிஷன். 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 34வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக என்னுடைய அப்துகளில், என்னுடைய அடியாறுகளில் சிலர் மட்டுமே எனக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய சில அடியார்களை மட்டுமே அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த இதயத்துல நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ, அந்த இதயம் நிச்சயமாக பலமான இதயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதனாலதான் நம்ம எந்த விஷயத்துக்காக தேங்க் பண்றோமோ, அல்லாஹ்வுக்கு எதுக்காக அடிக்கடி நன்றி செலுத்திட்டே இருக்கோமோ, அந்த விஷயத்த அல்லாஹ் அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடியவனா இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னுடைய இறைவனே, எனக்கு இப்படிப்பட்ட ஈமானிய வகுப்புகள்ல இல்ல அப்படின்னு சொன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட வகுப்புகள்ல கலந்துக்கிற வாய்ப்பை எனக்கு நீ கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம அதிகமா சின்சியரா நன்றி செலுத்தும் போது, இது மாதிரி நிறைய சபைகள்ல அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய மகத்துவமான சபைகள்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில அதிகப்படுத்திட்டே இருப்பான் அப்படின்றத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். இது 2வது இதயம். 3வது அல்லாஹ் எந்த இதயத்தை ரொம்ப உயர்த்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆஹ் அல் குர்ஆனுடைய 65வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், "வமை யதவக்கல்
மையத்தவக்கல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவனை மட்டுமே சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப யார் அல்லாஹ் மேல முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே முழுமையா நம்பி இருக்காங்களோ, அல்லாஹை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய இதயத்திற்கு சொந்தக்காரவங்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவனாகவும் இறைவன் நேசிக்கக்கூடிய மனிதர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். 4வது விஷயம் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 26வது அத்தியாயத்துடைய 89வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அன்றைய நாளில், அன்றைய மறுமையுடைய நாளில் யாருக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் ஆரோக்கியமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, அதாவது அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, கல்புன் சலீம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறான். யார் கல்புன் சலீம் அப்படின்ற அந்த சாந்தமான, நிதானமான, அமைதியான, ஆரோக்கியமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நாளை மறுமையுடைய நாளில் அவர்கள் நினைத்து பார்க்கவே முடியாத உன்னதமான நன்மைகளும் மிகச்சிறந்த கூலிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து 4வது இதயத்தை சொல்லி காமிக்கிறான். 5வது இதயமாக அல்லாஹ் சொல்லி காக்கக்கூடிய இதயம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்களோ, யார் இரையச்சம் உடைய மனிதர்களாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாகவும் அல்லாஹ் வழிகாட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தகாபூன்ல சொல்லி காமிக்கிறான். இப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடியான நேரங்கள்ல இருந்து வெளிவர்றதுக்கான பாதைய அல்லாஹ் அழகாக வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அன்பான சகோதரிகளா, இப்படிப்பட்ட 5 இதயம் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட இதயத்திற்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கும் போது நிச்சயமாக நாமும் ஒரு பலமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்ற தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்றதான் வான்மறை நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல். அப்ப இந்த 2 ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து பார்க்கும் போது அல் குர்ஆன் இதயத்தை பத்தி சொல்றதும், அதை ஃபாலோ பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு இந்த 2யுமே வந்து கார்லேட் பண்ணி பார்க்கும் போது நிஜமான எமோஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு தன்னுடைய இதயத்தை அல்லாஹ் மீது மட்டுமே முழுமையான நம்பிக்கை கொண்ட இதயமாக வளர்த்துக்க முடியுதோ, யார் ஒவ்வொரு சோதனைகள்லயும் நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற அந்த காரணத்தை உணர்ந்துக்க முடியுதோ, யார் கடினமான காலகட்டங்கள்ல கூட நிதானத்தையும் பொறுமையும் கையாள முடியுதோ, இல்ல யாருடைய உள்ளம் ஷைத்தானுடைய தூண்டுதல்னால தூண்டப்பட்டு கூட நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதோ, அவங்கதான் அழகான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்றதா இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் சகோதரிகளை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப வந்து அழுக வந்து அழக்கூடாதா? கோபம் வந்தா வெளிப்படுத்தக்கூடாதா? இல்ல எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது என்ன பாதிக்க கூடாதா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இஸ்லாம் அத சொல்லல. நீ கோவமே படாத, நீ அழவே செய்யாத, இல்ல அப்படின்னு சொன்னா நீ வந்து வேதனையே படாத, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லல. எந்த உணர்வாக இருந்தாலும் அது சரியான முறையில நீ வெளிக்காட்டக்கூடிய அந்த உணர்வுகளை அழகான முறையில கையாண்டு அதை வெளிக்காட்டுறதுக்குரிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணு அப்படின்றதுதான் இஸ்லாம் வந்து அழகாக நமக்கு சொல்லி காமிக்குது. அப்ப அன்பான சகோதரிகளே, இப்ப நீங்க நினைக்கலாம், சரி நீங்க சொல்ற மாதிரி இமோஷனலான சூழல்ல நான் வந்து என்னுடைய உணர்வுகளை எப்படி கையாள்றது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை இப்ப இந்த செஷனுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய இமோஷன்ஸ் எப்படி கையாள்றது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, எமோஷனலா நான் பலமா இருக்கும் போது எனக்கு அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். யாரு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி ஒரு அழகான ஹார்ட், ஒரு பலமான இதயத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த உலகத்துல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல மனசு ரொம்ப ரொம்ப நிதானமான அமைதியை உணரக்கூடியதா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கான சுயமரியாதையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா நம்ம மாறுவோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம கூட மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களோட அழகான உறவு முறையை பேணக்கூடியவர்களாக இருப்போம். 4வது, நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுல எல்லாம் நமக்கு அழகான கிளாரிட்டியும் ஒரு தெளிவான டெசிஷன் மேக்கிங்கான எபிலிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு எடுத்தாலும் பதட்டம், பயம், படபடப்பு அதெல்லாமே குறைஞ்சு
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் கூட என் ரப் இருக்கான் அப்படின்றதுக்கான ஒரு மன அமைதிய வந்து உணரக்கூடியவங்களா இருப்பாங்களாம். கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலமா நம்மளுடைய ஆயுள் காலத்துல முழுக்க இன்னைக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கூட நம்மளுடைய உறவு ரொம்ப ரொம்ப டீப்பான, ஸ்ட்ராங்கான உறவா இருக்கும் அப்படின்றதா ஒரு இமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர் இந்த உலக வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பலன்களா இருக்கும். இதே இது மறுமையில பார்க்கும்போது என்ன அப்படின்னு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையுடைய நாள்ல வந்து ஒரு பலமான இதயத்திற்கு சொந்தக்காரருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று வேற யாருக்குமே நன்மை கிடைக்காது. அவ்வளவு உன்னதமான கூலி அவருக்கு அவருடைய இறைவனுடைய புறத்துல இருந்து இருக்கு அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அன்பான சகோதரிகளா, இப்ப இன்னைக்கு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய உள்ளத்த வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கசடுகளையோ, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளையோ, இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் பண்ணாத, சரி செய்ய முடியாத எமோஷன்ஸையோ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது? அப்படின்றதுக்கான சில ஸ்டெப்ஸ வந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி அல்லாஹ்வ மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறது அப்படின்றதுக்கான தவக்குல் ட்ரெய்னிங் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எப்படி வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து இதுக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஃபஜருடைய நேரம். அப்ப ஃபஜருடைய நேரத்துல காலையில நம்ம தொழுதுட்டு, அ அ அன்னைக்கான திக்ர்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ரொம்ப நேரம் செலவு செய்ய வேணாம். ஒரே ஒரு 2 மினிட்ஸ் செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா போதுமானது. அந்த 2 மினிட்ஸ்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு தகுதியானவங்களா நம்ம மாறுவோம் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி. இப்ப இன்னைக்கு நான் இப்ப வந்து துஹர் தொழுக போறேன். லுஹர் தொழுததுக்கு அப்புறம் இந்த தவக்குல் ட்ரெய்னிங்க நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய மனச அழுத்திட்டு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் என்ன அப்படின்றத நான் ஒரு பேப்பர்ல எழுதலாம். நான் எல்லா கவலையும் எழுதலைன்னா கூட, ஏதாவது ஒரே ஒரு கவலைய மட்டும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, ஒரே ஒரு கவலை, எனக்கு வந்து ரொம்ப நாளா முதுகு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்றதா உங்களுடைய ஒரே ஒரு கவலை அப்படின்னு சொன்னா, அந்த கவலைய எழுதிட்டு, அந்த கவலையுடைய கடைசியில என்ன எழுதிடலாம் அப்படின்னு சொன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்றத எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ டெவலப் பண்ணிட்டு, அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்கும்போது, அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த பிரச்சனைக்குரிய வழி, அந்த பிரச்சனைக்கான தீர்வ நமக்கு வழிகாட்டக்கூடியவனா நம்மளுடைய இறைவன் இருப்பான். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? ஒரு சரியான மருத்துவரை போய் அணுகக்கூடியதா இருக்குது. சரியான முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம, அந்த மருந்து இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு பிரச்சனை வந்தோனே நம்ம யார முதல்ல அப்ரோச் பண்ணியிருக்கோம்? டாக்டர அப்ரோச் பண்ணல. ஆனா, உலகத்துக்கே நிவாரணம் அளிக்கக்கூடிய ஷாஃபியான நம்மளுடைய இறைவனை அப்ரோச் பண்ணியிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட அப்ரோச்ச நம்ம வந்து பழகும்போது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, செருப்பு வார அறுந்து போனாலும் சரி, இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு தேடக்கூடிய வரனா இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மனிதர்கள தீர்வுக்கு தேடி போறதுக்கு முன்னாடி, மனிதர்களை அ கிரியேட் பண்ண, மனிதர்களை படைத்த இறைவனை நாடி போகும்போது, அந்த பிரச்சனையோட டிமென்ஷன் மாறிரும். நமக்கான தவக்குல் பலப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமிய வழிமுறைகள் வந்து அழகா சொல்லி காமிக்குது. 2வது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப பதட்டமாகக்கூடிய நேரத்துல, இல்ல ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய நேரத்துல, நமக்கு நபிஸ்வலாசம் சொல்லி காட்டக்கூடிய எமோஷனல் ரெகுலேஷன்ஸ வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப நமக்கே வந்து சில நேரங்கள்ல வந்து அதிகமா கோவம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கோவமான நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன எப்படிப்பட்ட வழிமுறைய வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப அ கோ கோவத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. இல்ல உட்கார்ந்திருக்கும்போது கோவம் வருது அப்படின்னு சொன்னா, அமைதியா நீங்க வந்து படுத்துருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க போய் ஒளி செய்யக்கூடியவங்களா இருங்க இப்படின்னு சொல்லிட்டு, சில வழிமுறைகள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி காமிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளுடைய எமோஷன் எப்படிப்பட்ட எமோஷனா இருந்தாலும், அத நம்மளால அழகா வந்து கையாள முடியும் அப்படின்றதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய 2வது வழிமுறை. 3வது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா,
நமக்கு வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிறைய நியமாக்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறிடலாம். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னாங்கல்ல, கிராட்டிட்யூட். நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக நன்றி செலுத்த விரும்புறீங்களோ, அப்படிப்பட்ட விஷயங்கள டெய்லி ஒரு 3 விஷயம். இன்னைக்கு எந்த 3 விஷயத்துக்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்புறேன் அப்படின்றத ஒரு கிராட்டிட்யூட் ஜர்னல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவனா இருப்பான். இது நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும், மன இறுக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரு வழிமுறையா மாறும். இது 3வது வழிமுறை. 4வது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அழகான இமோஷனல் பவுண்டரீஸ ஏற்படுத்திக்கணும். இமோஷனல் பவுண்டரீஸ்னா என்ன? நெறைய நேரங்கள்ல நம்ம எந்த இடத்துல சிரமப்படுவோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நோ இல்லன்னா முடியாது. என்னால இத செய்ய முடியாது. எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, நோ சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தடுமாறக்கூடியவங்களா இருப்போம். அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப நம்ம ஏமாந்த இடத்திலேயே அடிக்கடி ஏமாறக்கூடியவங்களா இருப்போம். யாரெல்லாம் நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய பலவீன மனிதரா மாறிட்டே இருப்போம். ஆனா நபிசுல்லாசம் என்ன சொல்றாங்க? ஒரு இறை நம்பிக்கையாளர் மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் கொட்டப்பட மாட்டார். அப்படின்னா, ஒரு தடவ ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப அதே இடத்துல ஒரு இறை நம்பிக்கையாளர் ஏமாற மாட்டார் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம வந்து நோ சொல்றது? ஏன் நம்மளால நோ சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம நெறைய நேரங்கள்ல உறவுகள இழக்கிறதுக்கு வந்து தயாரா இல்ல. நம்ம என்ன நெனைப்போம்? நம்ம இத செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க நம்மள பத்தி தப்பா நெனைச்சுருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இல்ல அப்படின்னா, அவங்களுடைய அன்ப நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய நேரங்கள்ல மனிதர்கள ப்ளீஸ் பண்றதுக்கு, மனிதர்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் நெறைய நேரங்கள்ல நம்மளால நோ சொல்ல முடியாம தடுமாறக்கூடியவங்களா இருப்போம். இப்ப இப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீத வந்து நெனைச்சு பார்க்கணும். நிஜமாவே நான் ஒரு இறை நம்பிக்கையாளரா? நிஜமாவே நான் ஒரு இறை நம்பிக்கையாளரா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. இவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அப்படி தெரிஞ்சும், என்னால ஏன் அதிலிருந்து வெளிவர முடியல? என்னால ஏன் வந்து இந்த இடத்துல என்னால முடியாது அப்படின்றத எனக்கு சொல்ல முடியல? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2வது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பலவீனத்துல நம்ம மாட்டும்போது, உடனே அத செஞ்சிராம, கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது டைம் எடுத்து யோசிச்சு பார்க்கலாம். நான் செய்ய போறது சரியானது தானா? இத நான் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசுல குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு அமைதி கிடைக்குமா? இல்ல அப்படின்னு சொன்னா, சுத்தி திரும்பி திரும்பி எந்த பிரச்சனையில போய் அடிக்கடி மாட்டிட்டே இருக்கேனோ, அதே மாதிரி பிரச்சனையில மாட்டக்கூடியதா இது இருக்குமா? அப்படின்னு சிந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம செயல்படும்போது, நிச்சயமாக நம்மளால எங்க நோ சொல்லணுமோ, அங்க நோ சொல்ல முடியும் சிஸ்டர்ஸ். இப்ப இத வந்து நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலிக்குள்ளேயே ட்ரை பண்ணி பார்க்கும்போது, நம்மளால ரொம்ப வருஷம் மாட்டிட்டு இருந்த பிரச்சனையில இருந்து கூட அழகா வெளிய வர முடியும். அப்படி நம்ம நோ சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு கோச்சுட்டு இருப்பாங்க. இல்லன்னா கொஞ்ச நாளைக்கு நம்மகிட்ட பேச மாட்டாங்க. ஆனா, யார் நம்மள நிஜமாவே வேல்யூ பண்றாங்களோ, நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்காகவோ, இல்ல நம்ம குடுக்கக்கூடிய பொருள்களுக்காகவோ இல்லாம, நிஜமாவே நம்மள அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறவங்க, நம்ம நோ சொன்னா கூட நம்மள விட்டு போயிற மாட்டாங்க. நம்மள வெறுக்க மாட்டாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களுடனான நம்மளுடைய பயணம் மறுமை வரைக்கும் தொடரும். அப்ப நமக்கான அழகான எமோஷனல் பவுண்டரீஸ நம்ம ஏற்படுத்திக்கிறது மூலமாக, நம்மளால கண்டிப்பா ஒரு பலமான இதயத்திற்கு சொந்தக்காரராக மாற முடியும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்த பலப்படுத்துற மாதிரி வேற எதுவுமே பலப்படுத்தாதான் சகோதரிகளே. இப்ப வந்து ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பயமா இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சொல்லப் போறதா இருந்தா, பாரனோயியா மாதிரி இருக்கு. பாரனோயியானா என்ன? ஒரு ஒரு விதமான பயம். அந்த பயத்துல வந்து என்ன நடக்குமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள காயப்படுத்த விரும்புறாங்கன்னோ, இல்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மள வந்து அ ஏதோ நமக்கு வந்து நமக்காக ஏதோ சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல நமக்கு முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்மள வந்து நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, இப்படி ஒரு நெருக்கடியான பயம் இருந்தா கூட,
அப்படிப்பட்ட நேரத்துல, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அதிகமாக செய்ய வேண்டிய திக்ர் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த இந்த மந்திர திக்ரு, இந்த மேஜிக்கல் திக்ரு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல. யாருமே எனக்கு உண்மையா இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் கூட அல்லாஹ் இருக்கான்ல. அவன் என்னை ஏமாத்த மாட்டான்ல. அவன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்ல. அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்ல. நானே என்னுடைய ரப்புக்கு வந்து மாறு செஞ்சா கூட, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சா கூட, அல்லாஹ் என் கூடவே தானே இருப்பான். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் என் கூட இருக்கும் போது, இந்த மனிதர்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, இந்த மனிதர்கள்னால எனக்கு வரக்கூடிய பயமோ, என்னைய பெரிய அளவுல பாதிக்காது. என்னுடைய உள்ளத்த அது பலவீனமாக்காது அப்படின்றதுதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற இந்த அழகான திக்ர் வந்து நமக்கு வந்து தன்னம்பிக்கையை தரக்கூடிய திக்ரா இருக்கும். இதுக்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து லட்சம் தடவை கேட்டிருப்போம். அப்ப நெருப்புக்குள்ள இருந்துட்டு ஒரு மனிதர்னால அவ்வளவு தைரியமா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அவரை பெத்த அத்தாவே வந்து வெளியே நிக்கிறாரு. அந்த தீக்குள்ள வந்து அந்த மகனை போடுற அந்த டியூரேஷன்ல பெத்த தந்தையே நிக்கிறாரு. உறவினர்கள், சொந்த ஊரு எல்லாம் சின்னதுல இருந்து சேர்ந்து வளர்ந்த அந்த மொத்த ஊரே எதிரா நிற்கும் போது கூட அவ்வளவு பயத்தோட உச்சக்கட்டத்துல முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல கருகி சாம்பலா போயிருவோம் அப்படிப்பட்ட நேரத்துல கூட ஒருத்தர்னால அந்த நெருப்புடைய தன்மையே குளிர்விச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை கொடுக்கிற அளவுக்கு அந்த டியூரேஷன் வரைக்கும் பொறுமையா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த திக்ர யூஸ் பண்ணதுனாலதான் அவங்களால வந்து அந்த பயத்துல இருந்து எதிர்கொண்டு ஸ்ட்ராங்கா வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப நமக்கும் இப்படிப்பட்ட பயம் இருக்கு. நம்மளுடைய பயம் நம்மள சார்ந்த பயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சார்ந்த பயமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு பெரிய அளவுல உதவி செய்ய போகக்கூடிய திக்ர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது நிச்சயமாக அந்த பயத்துல இருந்து வெளிவர்றதுக்கான வழிவகையை வந்து நமக்கு ஏற்படுத்தும். 2வது, எனக்கு வந்து பதட்டமாவே இருக்கு. இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற பதட்டமாவே இருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து என்னுடைய லைஃப்ல இப்ப இவ்ளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஏற்கனவே செஞ்ச பாவத்தினால தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து என்ன வந்து வயசாயிட்டா கூட என்ன நல்லா பார்த்துப்பாங்களா? இல்ல அப்படின்னா என்னுடைய கணவர் எனக்கு வந்து உண்மையானவரா இருப்பாரா? இல்ல என்னுடைய தாய், தந்தைக்கு நான் சரியான முறையில வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா இருப்பேனா? இப்படி எந்த ஆங்ஸைட்டியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த படபடப்பா இருந்தாலும் சரி, என்னால 5 நேரமும் தொழுதிற முடியுமா? நான் தஹஜ்ஜத் தொழணும்னு ஆசைப்படுறேன். என்னால செஞ்சிட முடியுமா? அல்லாஹ் என்ன கூட ஏத்துக்குருவானா? என்ன மன்னிப்பானா? என்னால என்னால கூட குர்ஆன் மனனம் பண்ண முடியுமா? இப்படி எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, எந்த டவுட்ஃபுல்லான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு சரியான திக்ர் என்ன அப்படின்னு சொன்னா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த கடினமான காலகட்டமா இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. நீ நினைக்கிறனால எதுவும் நடந்துராது. இல்ல நீ உழைக்கிறனால உனக்கு வந்து பெஸ்ட்டான ஊதியம் கிடைச்சிராது. அல்லாஹ் நாடினால் மட்டும் தான் இது கிடைக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த மனிதரும் அவர் செய்யக்கூடிய நற்செயல்கள்னாலயோ, இல்ல அவருடைய நற்குணத்தினாலயோ சுவனம் போறதில்ல. ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால மட்டும் தான் சுவனத்துக்குள்ள நுழையிறான் அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரிகளா, முயற்சி மட்டும் தான் நம்மளுடையது. ஆனா அந்த முயற்சியுடைய முடிவு யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அதானுக்கு பதில் சொல்லும்போது, "ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ்." நீங்க தொழுகைக்காக வாருங்க. நீங்க வந்து வெற்றியை நோக்கி வாருங்கள் அப்படின்ற அந்த அழைப்புக்கு மட்டும் நம்ம வந்து வேற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். எல்லாத்துலயும் அதையே ரிப்பீட் பண்ணிட்டு வருவோம். அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுவோம். ஆனா ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ்க்கு மட்டும் தான் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அப்படின்ற வார்த்தைய வந்து நம்ம சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு வாங்க அப்படின்ற அந்த அழைப்பு நம்ம காதுல கேட்டுருச்சு. ஆனா அந்த அழைப்ப கேட்டுட்டு, நான் போய் தொழுகிறது அப்படின்ற அந்த முடிவு என் கையில இல்ல. நான் நினைச்சோனே என்னால தொழுதிற முடியாது. அல்லாஹ் நான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாடினால் மட்டும் தான் என்னால தொழுக முடியும். அதனால இந்த செயலுக்கான முயற்சி வேணா நான் செய்ய ட்ரை பண்ணலாமே தவிர, ஆனா அந்த முயற்சி முடிவு அழகாக இருக்குமா? இருக்காதா? அது வெற்றி பெறுமா? பெறாதா? அப்படின்ற தீர்மானத்த யார் செய்றா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் செய்றான். இப்ப நான் தொழுறதும் அல்லாஹ் கையில தான் இருக்கு.
அந்த தொழுகைய வந்து அழகானதா மாத்தி, அதன் மூலமாக எனக்கு வெற்றி குடுக்குற அதுக்கான அந்த ஆற்றலும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அப்ப எந்த சூழலும், அதற்கான ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரு கையிலயுமே இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, எந்த ஒரு விஷயம் நமக்கு பதட்டத்தையோ, படபடப்பையோ ஏற்படுத்தாது அப்படின்றது தான் இந்த சிச்சுவேஷனுக்கான அழகான உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய திக்ர். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நெறைய நேரங்கள்ல நம்மள ஆட்படுத்தக்கூடிய ஒரு எமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கில்ட். அந்த கில்ட் அப்படின்றது வந்து குற்ற உணர்ச்சி. ஆ சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நாமளே அவ்ளோ ப்ளேம் பண்ணுவோம். ச்சே! நம்ம அன்னைக்கு அப்படி பேசுனனால தானே இப்படி நடந்துச்சு. நம்ம மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லல அப்படின்னா, அப்படி நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்ளோ கஷ்டத்த நம்ம சந்திச்சிருக்க வேண்டாம் தானே! இல்ல அன்னைக்கே வந்து நம்ம வந்து தைரியமா எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே! அன்னைக்கு அமைதியா இருந்ததுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைக்கு நம்ம வந்து இந்த அலையன்ஸ சூஸ் பண்ணியிருந்திருக்க வேண்டாமே! இந்த அலையன்ஸ சூஸ் பண்ணனால தானே இப்ப வந்து அது இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இவ்ளோ கொடுமை அனுபவிக்குது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள பத்தின கில்ட் குற்ற உணர்ச்சி தான் மனிதனுடைய ஆற்றலை வந்து குறைக்கக்கூடியதா இருக்குதான் சகோதரிகளே. அப்ப இப்படி குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அழகான பொருத்தமான திக்ர் என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வே நான் தப்பு தான் பண்ணிட்டேன். எனக்கு அறிவு கம்மிதான். ஆனா நீ வந்து ஞானம் மிக்கவன். உனக்கு எல்லாத்த பத்தின ஞானமும் இருக்குல்ல. நான் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிறேன். நீ என்ன மன்னிச்சிற. அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆயி மன்னிப்பு கேட்கும்போது, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தா கூட, அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பாவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பாவங்கள மறைக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பாவங்கள் ஏட்ல எழுதினதுடைய சுவடுகளை கூட கம்ப்ளீட்டா எரேஸ் பண்றது மட்டும் அல்லாம, அவ்வளவு காலமா எவ்வளவு பாவம் செஞ்சோமோ, அந்த பாவத்தெல்லாம் சேர்த்து நன்மையா மாத்தக்கூடிய வல்லமையும், ஆற்றலும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் சகோதரிகளே, கடினமான குற்ற உணர்ச்சி நம்மள வந்து நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய நேரத்துல, நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப 60 வயசா இருந்தா கூட, இந்த 60 வயசு காலங்களா அல்லாஹ் வந்து 1,00,00,000 தடவ நான் வந்து புறக்கணிச்சிருந்தா கூட, இல்ல 1,00,00,000 தடவ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருந்தா கூட, இன்னைக்கு கூட அல்லாஹ் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயி, அதிகம் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றதன் மூலமாக, என்னுடைய பிறப்பையே நான் முழுசா, புதுசா இன்னைக்கு பிறந்த பிள்ளை மாதிரி என்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதான் நமக்கான அழகான நம்பிக்கை. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம 3 விஷயம் என்ன பார்த்திருக்கோம்? நமக்கு அதிகமான பயம் ஆட்படுத்தி நம்மள செயலிழக்க செய்யும்போது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நீங்க யாருமே என் கூட இல்லன்னா கூட, நீங்க யாருமே எனக்கு உண்மையா இல்லன்னா கூட, என் கூட என் ரப் இருக்கான். அது எனக்கு போதுமானது. அப்படின்ற அந்த அந்த முதல் திக்ரும். 2வது ஆ அதிகமான படபடப்பும், பதட்டமும் இருக்கு. நான் இப்படி செய்றேனே, இது சரியா வருமா? இல்ல ஏன் இதோடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்படின்ற பயம் இருக்கும்போது, நம்மளுடைய நினைவூட்டல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முயற்சி மட்டும் தான் நம்மளால செய்ய முடியுமே தவிர, அந்த சூழலை மாற்றக்கூடியதும், அதற்கான வெற்றி தரக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் இருக்கு அப்படின்ற லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அப்படின்ற அந்த 2வது திக்ர். 3வது கடினமான குற்ற உணர்ச்சி நம்மள வந்து பின்தள்ளும்போது, நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயி, நம்ம இன்னைக்கு தான் புதுசா பிறந்த மாதிரி நம்மளோட ரெக்கார்ட மாத்தக்கூடிய வலிமை ஒரு விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்ற அந்த அழகான திக்ர் மூலமாக நம்மள நாமளே சரண்டர் பண்ணிக்கிறது. சரி, 3 விஷயம் சொல்லியாச்சு. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே! பாவம் செய்யக்கூடிய தன்மை உடையவங்க தானே! இந்த பாவம் வந்து நம்மளுடைய மனசுல வந்து ஆம் நெறைய கரும்புள்ளிகள ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய இதயத்த பாலிஷ் பண்ணி, புதுசா பளபளன்ற இதயத்த நம்மளுடைய இதயமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா, எமோஷனலா நம்மள நாமளே பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நம்மளுடைய பழைய லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எனக்கு ஓடிட்டே இருக்கு. என்னால எதையுமே மறக்க முடியல. எல்லாமே வந்து அப்படியே டம்ப் ஆயி என்ன அழுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. நான் மறக்கணும்னு நெனச்சா கூட, நான் அந்த இடத்துக்கு போகும்போதோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு சாப்பாட பார்க்கும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு ஸ்மெல்ல நான் வந்து உணரும்போதோ, எனக்கு அந்த விஷயம் மொத்தமா சேர்ந்து ஞாபகம் வந்துருது.
ஞாபகம் வரும்போது திரும்பி அதே மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள நான் போயிடுறேன். இல்ல அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்க்குள்ள நான் போயிடுறேன். இமோஷனலா நான் என்னை எப்படி சுத்தப்படுத்திக்கிறது? உடம்புல அழுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குளிச்சு தண்ணியால வாஷ் பண்ணி அத கிளீன் பண்ணிடலாம். ஆனா மனசுல இந்த மாதிரி நெருடல்களும், இவ்வளவு கனமான விஷயங்களும் அழுத்திட்டு இருக்கும்போது, அந்த மனச எப்படி நான் சுத்தப்படுத்துறது? அதுல இருக்கக்கூடிய அந்த குப்பையான சிந்தனைகள் எல்லாம் நான் எப்படி வெளிய தூக்கி போட்டு அத கழுவுறது அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு கை கொடுக்கக்கூடிய திக்ர் எதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னா, ரப்பே நீதான் பரிசுத்தமானவன். ஆனா நான் ரொம்ப கலங்கப்பட்டு போயிருக்கேன். என் மனசுல அவ்வளவு கலங்கம் இருக்கு. அவ்வளவு கலங்கம் என்னுடைய பாவத்தினாலயும் இருக்கு. என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு குடுத்த வேதனைனாலயும், கஷ்டத்தினாலயும் நிறைஞ்சிருக்கு. என்னுடைய இதயத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்த தெரியல. என்னுடைய செயல்பாடுகளையும் எனக்கு பரிசுத்தப்படுத்த தெரியல. ஆனா நீ தானே பரிசுத்தமானவனா இருக்க. என்னுடைய இறைவனே, நீ எப்படி பரிசுத்தமானவனா இருக்கியோ, அதே மாதிரி என்னையும் சுத்தப்படுத்துறியா? உன்னை தவிர வேற யாருனாலயும் இதை செய்ய முடியாது தானே. அதனாலதான் எல்லா புகழும் வபிஹம்திஹி. அதனாலதான் எல்லா புகழும் எல்லா நன்றிக்கும் உரிய ஒரே ஒருவன் நீ மட்டும்தான் ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்ட் ஆகும் போது, எத்தனை வருஷத்துடைய வலிகள் சாக்கடை மாதிரி நிறைஞ்சிருந்தா கூட நம்மளுடைய இதயத்தை அத்தர் ஊத்தி வாஷ் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல ஆவுது ஊத்தி நம்மளுடைய உள்ளத்தை ஒரு ஒரு பாத்திரத்தை சுத்தப்படுத்தினா எப்படி மணக்கும்? அப்படிப்பட்ட நறுமணம் கொண்ட இதயமாக நம்மளுடைய இதயத்தை பியூரிஃபை பண்றதுக்காக ஒரு திக்ர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நாவுகளை மட்டுமல்ல, நாவுகள்ல இலகுவானது. ஆனா நம்மளுடைய நன்மை தட்டு தீமை தட்டு நம்மளுடைய தராசுல கனமானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ர சொல்லி காமிக்கிறாங்க. சோ இது எதுவுமே நமக்கு தெரியாத விஷயமே இல்ல. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதெல்லாம் நமக்கு திருப்பி ரிமைண்டர் குடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இந்த 4 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கான தேவையோ, இல்ல எல்லா விஷயத்துக்குமான தேவையோ நம்மளுடைய லைஃப்ல இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த ரிமைண்டர் அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப குடுக்குறான். அப்ப பயந்த உள்ளம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். படபடப்பான எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கக்கூடிய ஒரு இதயம், லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா. அப்படியே அதோடைய அர்த்தத்தை பொருளை உணர்ந்து சொல்லும் போது நிச்சயமாக இந்த திக்ர்கள் தரக்கூடிய அமைதியும் நிம்மதியும் வேற எதுவுமே தர முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காமிக்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்ம இன்னுல் குலூப். நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த 4 திக்ரை நான் ரிப்பீட் பண்றேன். பயத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கும் போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடுத்து பதட்டமான படபடப்பான சூழல்களின் போது லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ். குற்ற உணர்ச்சி நம்மளை கொன்னுட்டு இருக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ். கடைசியா பழைய வாழ்க்கை, பழைய காலம், இவ்வளவு ஆண்டு காலங்களுக்கான வலிகளும் வேதனைகளும் நம்மளுடைய பாவங்களுடைய கரைகளும் சேர்ந்து கலங்கமா இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயத்தை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்ற முயற்சியின் போது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அன்பான சகோதரிகளா, நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த 4 திக்ரும் தேவைப்படாத நாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் இருக்க முடியுமா? இப்ப இந்த 4 திக்ர் பார்த்தோம்ல. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் பார்த்தோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பார்த்தோம். இப்ப இந்த 4 திக்ரும், இந்த 4 சிச்சுவேஷனும் நம்மளுடைய லைஃப்ல இல்லாத நாள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. இப்ப ஒரு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இதுக்கு இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு நாளையில எத்தன வக்துக்கான ஃபர்லு தொழுகைகள் இருக்கு? ஒரு நாள்ல கட்டாயமா நம்ம தொழ வேண்டிய தொழுகை அப்படின்னு சொல்லி எத்தன வக்த் இருக்கு? 5 வக்த் இருக்கு. இப்ப நம்ம எத்தன திக்ர் பார்த்திருக்கோம்?
4 திக்ர் பார்த்திருக்கோமா? இந்த 4 திக்கரோட சேர்ந்து லா இலாஹா இல்லல்லாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். லா இலாஹா இல்லல்லா தான் நம்மளுடைய பிறப்புக்கான அர்த்தமும் கூட. நம்மளுடைய மரண நேரத்துல நம்ம ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படின்றதுக்கான அடையாளமும் லா இலாஹா இல்லல்லா தான். அப்ப இதோட சேர்த்து லா இலாஹா இல்லல்லாவையும் சேர்த்துக்கலாம். இப்ப இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இப்ப 41 பேரும் ஒரு சின்ன பிராக்டிஸ நம்ம சாகுற வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா இந்த பிராக்டிஸ் எடுத்துட்டு போகலாம் சகோதரிகளா. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஃபஜருக்கு அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஜருக்கு அப்புறம் நம்மளுடைய டைம் அட்லீஸ்ட் இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா வாயை மூடிட்டு சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த திக்ர் சொல்றதா இருந்தாலும் நம்மளுடைய நாவை வந்து அசையணும். நம்மளுடைய நாவு அசையக்கூடியதா இருக்கணும். இது நமக்காக போய் அல்லாஹ் கிட்ட வந்து நாளைக்கு மறுமையில வந்து சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்றத வந்து நம்ம நாவு அசைஞ்சு சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா 100 தடவை சொல்றதுக்கு வெறும் 3 நிமிஷம் தான் ஆகும். வெறும் 3 நிமிஷத்துல நிறுத்தி நிதானமா சொல்றதா இருந்தா ஜஸ்ட் 3 மினிட்ஸ். அப்ப ஃபஜர் தொழுதுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அது 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 வந்து அதற்கான அழகான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வ தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்றதுதான் நம்ம வந்து இலாஹ்ன்னு பார்த்திருக்கோம். ஆனா நிஜமாவே இலாஹ் அப்படின்னு சொன்னா, நேசத்திற்கு, ஆழமான அன்புக்கு, ஆழமான விசுவாசத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர யாருமே இல்ல. அப்ப ரப்பே, நீதான் அதிகமா நேசிக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஆமா. எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள்ல நம்மளும் மாறுறதுக்கான வாய்ப்பு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சகோதரிகளா. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபஜருக்கு அப்புறம் 100 டைம்ஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அதுக்கப்புறம் 2வது திக்ர் என்ன பார்த்தோம்? துஹருக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நாள் பாதி கடந்து போயிருதுல. பாதி நாள் கடந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பயமோ, இல்ல ஏதாவது ஒரு பதட்டமோ வந்திருக்க தானே செய்யும். அப்ப நம்ம துஹருக்கு அப்புறம் எந்த திக்ர ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ரப்பே, பாதி நாள் கடந்துருச்சு. ஆனா கூட என் கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, நீ என் கூடவே இருக்க. அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு சொல்லி, துஹருக்கு அப்புறம் நம்மளுடைய திக்ருடைய சார்ட்ல நம்ம ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சகோதரிகளே. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் அசர் நேரத்துல பொழுது சாய போற அந்த நேரத்துல நமக்கு பதட்டமும் படபடப்புக்கும் பஞ்சமே இருக்காது தானே. அப்படிப்பட்ட நேரத்துல அசருக்கு அப்புறம் லா ஹவ்ல வலா கூவத்த இல்லா பில்லாஹ். இது சுவனத்தின் பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. லா ஹவ்ல வலா கூவத்த இல்லா பில்லாஹ். ரப்பே, என்னால எதுவும் முடியாது. நான் ரொம்ப பலவீனமானவன். என்கிட்ட எந்த ஆற்றலுமே இல்ல. ஆனா உன்னால எல்லாம் முடியும் தானே. அதனால நீ எனக்கு உறுதுணையா இரு அப்படின்றதுதான் லா ஹவ்ல வலா கூவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்றதுதான் நம்ம அசருக்கு அப்புறம் செய்ய போகக்கூடிய திக்ரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் மக்ரிப் வந்துரும். மக்ரிப் ரொம்ப ஸ்பெஷலான நேரம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிக்க போறது அந்த மக்ரிபுடைய நேரம் தானே. அப்ப அந்த நாள் முடியிற நேரத்துல அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ, இல்ல அந்த நாள் வரைக்கும் நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோமோ, அதோடைய அதோடைய குற்ற உணர்ச்சியில இருந்து வெளிய வர்றதுக்காக மக்ரிப்க்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம 100 தடவை அஸ்தாஃபிருல்லாஹ் அப்படின்ற திக்ர வந்து அதிகமாக செய்ய போறோம். அதுக்கப்புறம் இஷா, தூங்க போறோம். சின்ன மரணம். தூங்கிட்டு மவுத்தாயிட்டு நம்ம எந்திரிப்போமா அப்படின்றது தெரியல. அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி, இஷாவுக்கு அப்புறம் இந்த மரணத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா கழிவையும் எப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை கழுவிட்டு கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வந்து படுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா கசடுகளையும் தூக்கி வீசிட்டு கழுவிட்டு பரிசுத்தமான இதயத்தோட நம்ம ரப்ப வந்து தூக்கத்தின் மூலமாக சந்திக்க போலாம். நம்மளுடைய ஆன்மாவை வந்து அல்லாஹ் மீட் பண்ணும்போது சுத்தமான ஆன்மாவா அனுப்புறதுக்கு சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்றதா இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு அப்புறம் இருக்க போகக்கூடிய திக்ரா இருக்கும். இதை நம்ம செய்யலாமா சிஸ்டர்ஸ்? இது ஈஸியா இல்ல கஷ்டமா? கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா என்ன? ஓகே, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.
சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் இப்படி வந்து ஒரு நெறைய நாள் வேணாம். ஒரு 3 நாள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்களேன். இப்ப இன்னைக்கு வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 3ஏ 3 நாள் செஞ்சுட்டு 4வது நாள் உங்களால உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? உங்களுடைய எமோஷன்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது? இல்ல அப்படின்னா, நீங்க மனரீதியா எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சில வழிமுறைகள பார்த்தோம். அத நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்றேன். முதல் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தவக்குல் ட்ரெய்னிங். அல்லாஹ் மீதான நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய சார்பு தன்மையை பலப்படுத்திக் கொள்வது. என்ன செய்யலாம்? நம்மளுடைய பிரச்சனை எதுவோ, அந்த பிரச்சனைய எழுதிட்டு, அந்த பிரச்சனைக்கு பக்கத்திலேயே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதும்போது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு தான் அது பிரச்சனை. ஆனா அல்லாஹ்வுக்கு அது வந்து ஒரு விஷயமே இல்ல. அப்படின்ற அந்த அஃபர்மேஷன எழுதும்போது, அதுலருந்து வெளிவர்றதுக்கான வழிகாடல வந்து அல்லாஹ் காமிப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரச்சனையின் போது மனிதர்கள தேடி போகல, அல்லாஹ்வ தேடி போயிருக்கோம். அப்ப நம்மளுடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய முதல் வழிமுறையா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தவக்குல் ட்ரெய்னிங் அப்படின்றத பார்த்தோம். 2வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உணர்வுகளை கையாள்றதுக்கு இஸ்லாம் என்னென்ன என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து கோவத்தின் போது நம்ம எப்படி செய்யணும்? இல்ல அப்படின்னு சொன்னா, மனம் வந்து மனசு வந்து ரொம்ப பாரமா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இல்ல அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி உணர்வுகள எப்படி கையாளணும் அப்படின்ற வழிமுறைகள வந்து இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கோ, அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது. 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த விஷயமெல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில வாரி வழங்கி கொடுத்திருக்கானோ, அப்படிப்பட்ட நியமாக்களுக்காக நன்றி செலுத்துவதன் மூலமாக நம்முடைய உள்ளம் பலப்படும் அப்படின்றத பார்த்தோம். 4வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எமோஷனல் பவுண்டரீஸ வந்து சரியான முறையில வந்து செட் பண்ணணும். எங்க நோ சொல்லணுமோ, அங்க கண்டிப்பாக நோ சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல தான் நம்ம வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்போதோ, பதட்டமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, இல்ல திரும்பி திரும்பி ஏமாறுற மாதிரி அதே சூழல் நடக்கக்கூடிய நேரத்துல நம்ம நெனச்சு பார்க்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளர் மீண்டும் மீண்டும் ஒரே பிரச்சனையால, ஒரே விஷயத்தால கொல்லப்பட மாட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நம்ம திரும்பி திரும்பி இதையே செய்றோமே, நம்ம நிஜமாவே இறை நம்பிக்கையாளரா? அப்படின்ற கேள்விய நமக்கு நாமளே கேட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 5வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, "அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்" அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிச்சது மாதிரி, நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துவதற்கு மட்டுமல்லாம, நம்மளுடைய இதயத்த வந்து நிவாரணப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் தேடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில 5 திக்ர் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபஜ்ருக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கப்புறம் அது வந்து ரப்புக்கும் நமக்குமான உறவை பலப்படுத்தும். அல்லாஹ்வுடனான நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அப்படின்ற அடிப்படையில லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு அப்புறம் நம்ம வழமையா வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த திக்ர வந்து 100 முறை செய்ய போறோம். 2வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பயமான அந்த காலகட்டங்கள்ல துஹருக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் வழமையாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லப் போறோம். 3வது என்ன பார்த்தோம்? 3வது என்ன திக்ர் பார்த்தோம்? டென்ஷனா இருக்கும்போதோ, இல்ல பதட்டமா, படபடப்பா இருக்கும்போதோ, எப்படி முடிவு வரும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்லாத போது, நம்ம லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அசருக்கு அப்புறம் வழமையாக 100 தடவ செய்யலாம். 4வது விஷயம் என்ன பார்த்தோம்? அந்த நாளுடைய முடிவு. அதாவது மக்ரிப் அப்படின்றது தான் ஒரு நாளுடைய முடிவு. அப்ப அந்த நாளுடைய முடிவுல எதெதெல்லாம் செஞ்சு நமக்கு குற்ற உணர்ச்சி இருக்கோ, அந்த குற்ற உணர்ச்சிக்காக அல்லாஹ் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டு, அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்ற அந்த திக்ர வந்து அல்லாஹ் கிட்ட சரண்டரோட நம்ம சொல்லப் போறோம்னு பார்த்தோம். 5வது எந்த திக்ர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆன்மா தூக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வ போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஆன்மாவுல இருக்கக்கூடிய கலங்கங்களையும், கழிவுகளையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்ற அந்த திக்ரை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் அப்படின்றத அடிப்படையா பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த 5 வழிமுறைகளின் மூலமாக ஒரு அ ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய இதயத்தை பலப்படுத்தலாம். தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தலாம் அப்படின்றதுதான் இஸ்லாமிய வழிமுறை. அன்பான சகோதரிகளா, இப்ப இத தாண்டி
இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் என்னுடைய மனச வந்து என அ என்னுடைய மனச அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம, அந்த ஒரு விஷயம் என்னுடைய ஆயுள் காலத்த கூட்டும். அந்த ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய மரணத்த கூட தள்ளி போடும். அந்த ஒரு விஷயம் என்ன வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில மனிதர்கள்லயே சிறந்த மனிதர்களாக மாத்தும். அப்படின்ற அடிப்படையில ஒரே ஒரு விஷயம் இருக்கு. யாராவது கெஸ் பண்றீங்களா? ஒரு விஷயம் இருக்கு. இஸ்லாமிய வழிமுறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட மனிதரா நம்ம இருக்கும்போது, அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய மனிதரா நம்ம இருக்கும்போது, நம்ம தான் மனிதர்கள்லயே மிகச்சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வுடைய பார்வையில இருப்போம். நம்முடைய ஆயுள் காலம் நீளமாக நீளக்கூடியதா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, மரணத்தை கூட தள்ளி போடக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் வந்து அவ்வளோ பவர் குடுத்திருக்கான். அந்த விஷயம் நமக்கு அவ்வளோ மன நிம்மதியும், அமைதியும் தரும். என்னன்னு கெஸ் பண்ணுங்களேன். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சரி. ஆ சதக்கா அப்படி மட்டும் சொல்லிற முடியாது. அது வெறும் வந்து சதக்கானோ, இல்ல தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ரொம்ப சின்னதாக்கிற முடியாது. அதுக்கு வந்து பெரிய என்ன சொல்றது? அதுக்கு வந்து ஒரு பெரிய டெர்ம் இருக்கு. அந்த பெரிய டெர்ம் என்ன அப்படின்னு சொன்னா, உதவி. சுப்ஹானல்லாஹ். பிற மனிதர்களுக்கு உதவி செய்யும்போது, இல்ல பிற பிற ஜீவராசிகளுக்கு உதவி செய்றது மாதிரி, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் மாதிரி நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயமோ, இல்ல நம்மளுடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயமோ, வேற எதுவுமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து தாரகுத்னி அதுல பதிவாயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா, உங்களில் சிறந்தவர் பிற மனிதருக்கு நன்மை செய்யக்கூடியவரே, இல்ல பிற மனிதருக்கு உதவி செய்யக்கூடியவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இதேதான் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில சூரத்துல் யூனுஸ்ல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலியாக நன்மையும், மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும். அவர்களின் முகங்களை இருளோ, இழிவோ சூழ்ந்து கொள்ளாது. அவர்கள்தான் சுவனத்திற்கு உரியவர்கள். அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இங்க நன்மை அப்படின்னு சொல்றது எத சொல்லி காமிக்குது அப்படின்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்படின்னா, பிறருக்கு செய்யக்கூடிய உதவிதான் இந்த நன்மை. நன்மை அப்படின்றது தொழுகை, இல்லன்னா வந்து நோன்பு, ஜக்காத் அப்படின்ற இபாதாவ இந்த இடத்துல சொல்லல. அல்லாஹ் இங்க எத சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, பிற மனிதர்களுக்கு இல்ல பிற ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய உதவிதான் அந்த நன்மை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அன்பான சகோதரிகளா, இப்ப உதவி செய்யறது அப்படின்றது, நம்ம நெனைப்போம் இது வந்து வெறும் அ குரான்லயும், சுன்னாலயும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். அப்படி இல்ல. இந்த உதவிக்கு எவ்வளவு வலிமை இருக்கு, எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாவும், சயின்டிஃபிக் ரீதியாவும் நெறைய உளவியல் ஆராய்ச்சியாளர்களும், இன்னும் வந்து நெறைய மூளைய பத்தின ஆராய்ச்சி செய்யக்கூடிய நெறைய நியூராலஜிஸ்ட்டும் அ உதவி செய்யும்போது நம்மளுடைய உடல்ல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது? ஏன் வந்து உதவி செய்றது வந்து ஒரு மனிதன வந்து அ அவ்வளவு அழகா வந்து மாத்துது. உதவி செய்யக்கூடிய மனிதர் ஏன் வந்து அழகான மனிதரா எல்லாருடைய பார்வைக்கும் தெரியிறாரு? அப்படின்றத வந்து சயின்டிஃபிக் ரீதியா நெறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்ப்போம். சரியா? இப்ப இந்த கிளிப்பிங் பார்க்கும்போது, உதவி செய்யறனால நமக்கு என்ன பெருசா கிடைச்சிற போது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரங்கள்ல அலட்சியமா சிலர் நெனைப்பாங்கல்ல. ஆமா, நீ எல்லாருக்கும் இரக்கப்பட்டுட்டே இரு. ஆமா, நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இரு. இதனால யாரு உனக்கு என்ன கிரீடமா வைக்க போறாங்க? உனக்கு என்ன பெரிய அவார்டா குடுக்க போறாங்க? அப்படின்ற கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து அந்த அந்த கேள்விக்கான ஆன்ஸரா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இருக்கும். நம்ம இத பார்க்கலாம் இப்ப.
தெரியுதா? வீடியோ தெரியுதா? ஆடியோ கேக்குதா? சாட்ல ஆன்சர் பண்ணலாம். தெரியுதா? ஆடியோ கேக்குதா? வீடியோ தெரியலையா? ஆடியோ கேட்கலையா? சரி, ஆடியோ கேட்கலன்னா பரவாயில்ல. வீடியோ தெரிஞ்சா ஓகே தான். சரியா? சரி. அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா? இது வந்து ஒரு தாய்லாந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட அட்வர்டைஸ்மென்ட். இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அ இப்ப இப்ப அவர் வந்து நெறைய சூழல்கள்ல வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஹெல்ப் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும், "ஆமா, இதனால என்ன? நீ பெரிய பணக்காரன் ஆயிருவியா? உனக்கு இதுல என்ன கிடைக்க போகுது? எந்த டிவிலயும் உன்னை வந்து பப்ளிஷ் பண்ண போறதில்ல. உனக்கு வந்து வேற எதுவுமே கிடைக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி அசால்ட்டா, அசட்டையா பார்த்தவங்களுக்கெல்லாம் என்ன பதிலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உதவி செய்யறது மூலமா எப்படிப்பட்ட விஷயங்கள் பணக்காரராக முடியாது. பெரிய அளவுல வந்து டிவில வரப்போறதில்ல. இல்ல நமக்கு யாரும் வந்து கிரீடம் வைக்க போறதில்ல. ஆனா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அ பிறருடைய பிரச்சனைகளை, பிறருடைய துன்பங்களை வந்து அவர் நீக்குறதுக்கு முயற்சி செய்யும்போது, அவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுது. விலைமதிப்பில்லாத மனிதர்களுடைய அன்ப வந்து அவர்னால வந்து சம்பாரிக்க முடியுது. காசுனால குடுத்து வாங்க முடியாத சந்தோஷத்தெல்லாம் அவர்னால வந்து இந்த உதவினால வாங்க முடியுது. அப்படின்றது தான் சாதாரண மறுமை பத்தின சிந்தனை இல்லாத மனிதர்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா, சுப்ஹானல்லாஹ், இத குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்லி காமிக்குது சகோதரிகளா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஒரு சகோதரருடைய துன்பத்தை நாம் நீக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய காலமெல்லாம்
அல்லாஹ் நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப மறுமை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மறுமை நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்யறது உலகத்திலேயே இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தருது. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே தரும். ஆனா இது நமக்கு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இது ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையில இங்க என்னென்ன கொடுத்தமோ இதெல்லாம் கணக்கே போட முடியாத அளவுக்கு உகது மலையோட பெருசு பெருசா பெருசு பெருசா பெருசு பெருசா நமக்காக நிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உதவி அப்படின்ற விஷயத்துக்கு இருக்கு. அன்பான சகோதரிகளா, இப்ப நம்ம பார்த்த அந்த 5 வழிமுறைகளோட சேர்ந்து 6வது வழிமுறையா நம்மளுடைய லைஃப்ல நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிற மனிதர்களுக்கு, நம்ம கூட வாழக்கூடிய சக உயிரினங்களுக்கு, அது ஒரு செடியா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு சாதாரண நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கரப்பாம்பூச்சியா இருந்தா கூட சரி, அப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால ஏதாவது ஒரு வகையில உதவி செய்ய முடியுமா? இல்ல ஏதாவது ஒரு வகையில நம்மளால துன்பம் தராம அதுகிட்ட நடந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது பெரிய மன நிம்மதி மட்டுமல்லாம மனதிற்கான அவ்வளவு பலத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்றதுதான் குரானும் சுன்னாவும் நமக்கு அழகா வழிமுறையை காட்டுது. இப்ப இது இப்ப குரானிக் பார்வை அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சைக்காலஜி என்ன சொல்லுது, உதவியை பத்தி சைக்காலஜி என்ன சொல்லுது, ஏன் உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இயல்பாவே சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி சொல்லுது, உதவி செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உடம்புல ஒரு விதமான ஹார்மோன் ட்ரிகர் ஆகுது. ஒரு விதமான பினாமினன், ஒரு விதமான சூழல் புதுசா உற்பத்தி ஆகுது. அந்த பினாமினனுக்கு பேரு ஹெல்பர்ஸ் ஹை அப்படின்னு சொல்றாங்க. உதவி செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்ந்த நிலை, ஹெல்பர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு விதமான யூஃபோரியா அப்படின்னு சொல்றாங்க. யூஃபோரியா அப்படின்னு சொன்னா அதீதமான மகிழ்ச்சி, அதாவது பரவசமான நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் உதவி செய்யறது ஏற்படுத்துதான். ஏன் இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, உதவி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எஃப்எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இப்ப எம்ஆர்ஐ சொல்றாங்கல்ல, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், அது மாதிரி எஃப்எம்ஆர்ஐ அப்படின்றது நம்மளுடைய மூளையை பரிசோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட். ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐல இந்த மாதிரி ஆல்ட்ருவிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொன்னா, நன்மை பயக்கக்கூடிய, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய உதவி போன்ற நல்ல விஷயங்கள் என்ன செய்தா, நம்மளுடைய மூளையுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நம்ம மூளையுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸையும் வென்ட்ரல் ஸ்ட்ராட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் ஆக்டிவேட் பண்ணுதான். அந்த பகுதியை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன செய்தா, நம்மளுடைய மூளை மொத்த உடம்புக்கும், மொத்த நியூரோபயாலஜிக்கல் சிஸ்டமுக்கும் என்ன செய்தா, ஒரு விதமான இன்ஸ்டன்டான ரிவார்டு. அதாவது இப்ப எப்படி டோபமைன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இன்ஸ்டன்டா ஒரு ரிவார்டு கிடைக்குது, யாராவது உங்களை பாராட்டும் போது ஒரு இன்ஸ்டன்டா ரிவார்டு கிடைக்குது, அது இன்ஸ்டன்ட் ரிவார்டு. ஆனா உதவி செய்யும் போது என்ன ரிவார்டு கிடைக்குதா, இன்ட்ரென்சிக் ரிவார்டு. இன்ட்ரென்சிக் ரிவார்டு அப்படின்னு சொன்னா ஆத்மபூர்வமான ஆழமான ஒரு ரிவார்டு கிடைக்குதான். இது ஹெல்பர்ஸ் ஹை அப்படின்ற ஒரு பினாமினன். 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சில வாலண்டியர்ஸ், வயசான சில வாலண்டியர்ஸை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாங்களாம் 1987 ஹண்டர் அண்ட் லின் அப்படின்ற அந்த ரிசர்ச் ஸ்டடி. அப்ப அந்த ஹண்டர் அண்ட் லின் அப்படின்ற அந்த ரிசர்ச் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்களாம், எந்த மனிதர்கள் எல்லாம் அதிகமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, வாலண்டியர் பண்ணக்கூடிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஆயுள் காலம் நீண்டுள்ளது, ஆயுள் காலம் அதிகமான நாட்கள் உயிர் வாழக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி செலுத்தக்கூடிய பழக்கமும், கிராட்டிடியூட் இருக்கிறவங்களாவும், ஆத்ம திருப்தி அடையக்கூடியவங்களாவும் இருக்காங்க அப்படின்னு. அவங்கள பெருசா நீங்க 10 பவுன் தங்கம் வாங்கி கொடுத்தா அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்றது இல்ல, அவங்களுக்கு கை குலுக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா அவங்கள சந்தோஷப்படுத்திட முடியும், அவங்கள சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷப்படுத்திட முடியும் அப்படின்றது இந்த ரிசர்ச் கண்டுபிடிக்குது. 3வது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ், மனப்பதட்டம், மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த கார்டிசாலுடைய லெவல இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், உதவி செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் கார்டிசால் லெவலை குறைக்கக்கூடியதாக இருக்கு.
அதனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அது பலப்படுத்துதான். நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குல்ல, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வந்து அது வந்து பலப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்றதுதான் வந்து 3வது சயின்டிபிக் ஸ்டடி. 4வது என்ன அப்படின்னு சொன்னா, 4வது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இந்த உதவி செய்யக்கூடிய இந்த ப்ரோ சோஷியல் பிஹேவியர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம, நம்மளுடைய செயல்திறன் இருக்குல்ல, நம்மளுடைய எஃபிகசி இருக்குல்ல, நம்மளுடைய செயல்திறனையும் அதிகப்படுத்தக்கூடியதா இருக்காம். சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் வொர்க் பண்றேன். என்னால இன்னைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் தான் வொர்க் பண்ண முடியும். என்னோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, உதவி செய்யக்கூடிய பழக்கமுடைய மனிதரா நம்ம இருக்கும்போது, என்னால வந்து 5 மணி நேரம் வந்து 7 மணி நேரமா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வொர்க் பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஏன் அப்படின்னா, இந்த உதவி செய்றது எனக்கு அவ்வளோ ஒரு எஃபிகசி என்னுடைய ஆற்றல் திறன வந்து அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கு. என் மேல எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை, சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீமையும் இது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியதா இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப சொல்லுங்க. இது சயின்ஸ் எத சொல்லிருக்கு? குரானும், சுன்னாவும் எத கத்திக்கிட்டே இருக்கோ, அததான் வந்து சயின்ஸ் சொல்லிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வியப்பா சொல்றாங்க. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்து கிராஸ் பண்ணி போறாரு. ஒரு ஊருக்கு பயணம் போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதர் வந்து அந்த ஊர்ல வந்து மரணம் அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு சஹாபிகள் எல்லாம் அத கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த மனிதர் வந்து பார்த்தா அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி உயிரோட வந்துடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆச்சரியம். சஹாபாக்கள்லாம் கேட்கறாங்க, "யா ரசூலல்லாஹ் இவர் வந்து மரணிச்சிருவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து இவர் திரும்பி வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இந்த மனிதர் அந்த ஊர்ல அவர் போன இடத்துல செஞ்ச அந்த தான தர்மங்கள் தான் வந்து அந்த தர்மம் தான் வந்து அவருடைய உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு. அல்லாஹ் அவருக்கு மரணம் விதிச்சிருந்தா கூட அதனாலதான் சும்மா கொலோக்கியலா சொல்லுவாங்கல்ல, செய்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிறருக்கு செய்யக்கூடிய உதவி நம்மளுடைய உயிரை கூட மீட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது அப்படின்றதுதான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். இதுதான் வந்து சயின்ஸும் வந்து இந்த அடிப்படையில வந்து நமக்கு சொல்லி காமிக்குது. அன்பான சகோதரிகளா. அப்ப உதவி செஞ்சு பார்க்கும்போது, அது வந்து பொருளாதார உதவியா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சிலருக்கு வந்து உதவி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பிசிக்கலா நம்ம யாரு கூடயாவது அவங்க உடைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட, உங்களுடைய கைய இறுக்கமா புடிச்சுட்டு, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது கூட ஒரு பேர் உதவிதான். இல்ல யாருமே இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, "நீ கவலைப்படாத. அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். உனக்காக நான் துவா செய்றேன்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆறுதல் கூட பெரிய உதவிதான். இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க இல்லையா? ஆனா அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியுதா? நம்மளால அவங்க கிட்ட போகக்கூடிய ஒரு சூழல் இல்லையா? மனசார அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்றதும் ஒரு உதவிதான். இப்ப இப்படி அழகான முறையில வந்து உதவி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மூளைக்குள்ள 4 குட் ஹார்மோன்ஸ் சுரக்குதாம் சகோதரிகளே. டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் மட்டும் இல்லாம, நம்மளுடைய நம்பகத்தன்மையையும், நம்மளுடைய உறவுகளையும் பலப்படுத்தக்கூடிய ஆக்சிடாசின் அப்படின்ற ஹார்மோன் மட்டுமல்லாம, நம்மளுடைய சிந்தனைகளை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய, அமைதி தரக்கூடிய செரோட்டனின் அப்படின்ற ஹார்மோன் மட்டுமல்லாம, கடைசியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இயல்பாகவே வலி நிவாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய என்டார்பின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் உட்பட சக மனிதருக்கோ இல்ல பிற ஜீவராசிகளோ செய்யும் உதவி இந்த 4 நன்மைக்கான ஹார்மோன்ஸ் நம்மளுடைய மூளையில சுரக்க வைக்குது. அது மூலமாக நம்ம பார்த்த இவ்வளோ நன்மைகளையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கும்போது, நம்ம லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ, எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு அல்லாஹ் ஒண்ணு பிற மனிதர்கள அனுப்புவான். சில நேரங்கள்ல வானவர்கள அனுப்புவான். சில நேரங்கள்ல அல்லாவே நேரடியா வந்துருவான் நமக்கு உதவி செய்யறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்கு. ஆனா அந்த உதவிய நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா, பிற மனிதர்களுக்கு உதவி செய்யறது மூலமாக இறைவனுடைய உதவியை நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அது மிகையாகாது. சுப்ஹானல்லாஹ்.
ஒரே ஒரு சின்ன சம்பவம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இது வந்து அல் பிதாயா வன் நிஹாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல வந்து பதிவாயிருக்கு. இப்னு கசீருடைய 13வது பாகத்திலையும் வந்து இந்த சம்பவம் வந்து சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா, உதவி எவ்வளவு மகத்துவமானது, அதுக்கான கூலி எவ்வளவு உன்னதமானது அப்படின்றத இஸ்லாமிய பார்வையில பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த நிகழ்வை வந்து நான் வந்து சொல்றேன். அப்ப வந்து ஒரு ஊர்ல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் இருந்தாராம். அவரு எப்படிப்பட்ட பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் அப்படின்னு சொன்னா, அவருடைய கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து ஹதீஸ் கத்துக்கிறதுக்காக உட்கார்ந்திருப்பாங்களாம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் வந்து அவர் நேர்த்தியான முறையில ஹதீஸ் கத்துக் கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஸ்காலர். சரியா? ஹதீஸ் ஸ்காலர். இப்ப அவர் என்ன செய்வாராம், அவருடைய லைஃப்ல 1 வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாராம். 1 வருஷம் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வந்து போர் செய்யறதுக்காக, ஜிஹாதுக்காக எங்கேயாவது போயிருவார். அப்ப 1 வருஷம் ஹஜ், 1 வருஷம் ஜிஹாத். இப்ப 2ல மரணிச்சாலுமே அவருக்கு வந்து ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான, நேர்த்தியான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர். அப்ப அவர் என்ன செய்றாரு, இந்த வருஷம் அவர் வாழக்கூடிய அந்த வருஷம் அவர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய டைம். அப்ப அவர் என்ன செய்றாரு, அவர சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகுறாங்க. அப்ப எல்லாரும் தயாராகும் போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூடி ஒண்ணா நிக்கிறாங்க. அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன செய்றாரு, பயணம் போறதுக்காண்டி ஒரு வாகனம், ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போனா வழியில வந்து அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஒரு காட்சி பார்க்குறாரு. ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அத பார்த்தோனே அவருடைய மனசு வந்து ரொம்ப கனமாயிருது. இதயம் கனமாயிருது. தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவ்ளோ கண்ணீர் வருது. ரொம்ப தாங்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க. என்ன பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க. ஒரு பலவீனமான பெண்மணி இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செத்துப்போன கோழியோ, இல்ல ஒரு செத்துப்போன வாத்தோ, சரியா? அப்ப ஒரு செத்துப்போன கோழின்னு வச்சுக்குவோம். ஒரு செத்துப்போன கோழிய அ வீதியில இருந்து எடுத்து, அதோடைய ரெக்கைகள் எல்லாம் உரிச்சுட்டு, அதோடைய இறைச்சிய வந்து தான் கொண்டு வந்திருக்க பாத்திரத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தான் வந்து அல்லாஹ் திருமறையில என்ன சொல்றான்? செத்த பிராணிகளும், ரத்தமும் நமக்கு வந்து ஹராமானது. தானாக மரணிச்சத வந்து நம்ம வந்து உட்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில அந்த பெண்ணு வந்து இப்ப ஹராமான ஒரு பொருள வந்து சாப்பிடுறதுக்காக வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவர் என்ன செய்றாரு? அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போய் கேட்கிறாரு. "அல்லாஹ்வின் அடிமையே, என்ன காரியம் நீ செஞ்சுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. படைத்தவனுக்கும் படைக்கப்பட்டவனுடைய ஒரு படைப்புக்கும் தொடர்பான விஷயம் இது. நீங்க இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உங்களோட வேலை எதுவோ அத நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிருது அந்த பொண்ணு. உடனே இவருக்கு வந்து தாங்கவே முடியல. அவர் வந்து திரும்பி சொல்றாரு. "அல்லாஹ்வ முன்னிறுத்தி நான் கேட்கிறேன். உன்ன பத்தி எனக்கு நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும்." அப்படின்னு சொன்னோனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாய துறந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சத்தமா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு தழுதழுத்த அந்த குரல்ல வந்து அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் என்ன என்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஏழைங்களுக்கு இந்த செத்துப்போன பிராணிகள வந்து ஹலாலா ஆக்கியிருக்கான்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் கணவன் இல்லாத ஒரு விதவை. என் வீட்ல வந்து என்ன நம்பி 4 பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப நாளா சாப்பிடாம, பட்னியில, பசியில வந்து குடல் வெந்து துடிதுடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹலால் எது, ஹராம் எதுன்னு பார்க்கக்கூடிய மனநிலையில நான் இல்ல. அதனால அல்லாஹ் எங்கள மன்னிச்சிருவான். செத்துப்போன பிராணியா இருந்தா கூட அல்லாஹ் எங்களுக்கு இப்ப இத ஹலால் ஆக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். இத கேட்டோனே இத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த 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 செத்துப்போன பிராணிய நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி, என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்டயும் நான் உதவி கேட்டு கெஞ்சினேன், மன்றாடினேன். ஆனா ஒருத்தருடைய இதயத்துல கூட இரக்கமே வரல. அதனாலதான் அல்லாஹ் வந்து என் மேல பரிதாபப்பட்டு எங்களுக்கு இந்த செத்துப்போன பிராணிய வந்து குடுத்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொல்றாங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். ஆனா நீங்களும் என்ட்ட வந்து ஹலால், ஹராம்ன்னு சொல்லி இப்ப வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் அப்படியே அமைதியாயிடுறாங்க. இத கேட்டோனே அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு வந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு வழியா வந்து நிதானம் ஆயிட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஹஜ் போறதுக்காக வண்டி வாங்க வந்தாங்கல்ல, பணப்பை, அந்த பண மூட்டை, அத அப்படியே அந்த பொண்ணு கையில குடுத்துடுறாங்க. அந்த பொண்ணு கையில குடுத்துட்டு, ஒண்ணுமே சொல்லாம திரும்பி வீட்டுக்கு போயிடுறாங்க.
அந்த பொண்ணு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய நன்றி உணர்வோடையும், ரொம்ப சந்தோஷத்தோடையும் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தலை மறையிற வரைக்கும் அவங்க போற அந்த திசைய பார்த்துட்டே நின்னுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு, அந்த பெண்ணும் அந்த செத்துப்போன பிராணிய கீழ போட்டுட்டு, பணத்த எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறதுக்காக போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சைடு பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்காக அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் வந்து ஹஜ் பயணத்துக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவர இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாதையில வழியில வந்து ஜாயின் பண்ணிக்கிருவாரு. நம்ம போலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இவர் இந்த வருஷம் வந்து ஹஜ்ஜுக்கு போகல. ஆனாலும் அவருக்கு வந்து அது மனவேதனையா இல்ல. நம்ம அல்லாஹ்வுக்காக தான் இந்த உதவிய செஞ்சிருக்கோம். அல்லாஹ் போதுமானவன். நம்ம இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்த ஆயுள் காலம் குடுத்தான் அப்படின்னா, அடுத்த தடவ நம்ம ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. விட்டுட்டா எல்லாரும் ஹஜ் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஹஜ் முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய வந்து பாக்குறாங்க. திரும்பி பாக்குறாங்க. பாத்துட்டு, "அப்துல்லாவே அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். உன்னுடைய" ஏன் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. "உன்னுடைய வழிகாட்டல்னால தானே நாங்க வந்து எங்களோட ஹஜ்ஜ வந்து எப்பயும் இல்லாதத விட இந்த வருஷம் ரொம்ப ஈஸியா செஞ்சோம். அது மட்டும் இல்லாம காபாவ சுத்தி தவாஃப் பண்ணும்போதும், இல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பிரதாயங்கள்லயும் அழகான முறையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே எங்களுக்கு அழகான ஈஸியான மெத்தட நீ சொல்லிக் குடுத்த. அந்த பண்பாடுகள் எல்லாம் நினைச்சா இப்ப கூட எங்களோட ஹஜ்ஜ நாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றத நினைக்கும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கல்வி ஞானத்தை வச்சு எங்களுடைய எல்லாருடைய ஹஜ்ஜையும் எவ்வளவு சிறப்பா அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்துல்லா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் சொல்றாரு, ஆஹ் எங்களுடைய இபாதாக்களுக்கு வழிகாட்டுனது மட்டும் இல்லாம ஹஜ்ஜுடைய காலத்துல நீங்க எப்படி ரப்ப வணங்குனீங்க தெரியுமா? அத பார்க்கையிலேயே எனக்கு வந்து அவ்வளவு மெய்சிலிர்க்கக்கூடியதா இருக்கக்கூடியதா இருந்துச்சு. எவ்வளவு ஈடுபாடோட ரப்ப எவ்வளவு கவனமா நீங்க வணங்குனீங்க. உங்களதான் எல்லாருமே வந்து பார்த்து அப்படியே பூரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணு சொல்றாங்க. கடைசியா ஒருத்தர் சொல்றாரு, மொத்தத்துல உங்கள மாதிரி சிறந்த மனிதர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாராட்டுகள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கன்ஃப்யூஷன். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம தான் இவங்க கூட ஹஜ்ஜுக்கு போகவே இல்லையே! அப்புறம் என்ன வந்த, வழி காமிச்ச, நீயும் இபாதத் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாரு. அதோட பார்த்தா அன்னைக்கு நைட் அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆம் அப்துல்லா அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, "அப்துல்லாவே, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து உனக்கு சாந்தியும், சமாதானமும் உண்டாகட்டும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல நீ வாழும்போது, நீ யார அதிகமா நேசிக்கிறியோ, யார நாளைக்கு மறுமையில சந்திச்சு, உனக்காக பரிந்துரைக்காக சம்பாரிச்சு வச்சுக்க போறியோ, அப்படிப்பட்ட முஹம்மத் நான் தான்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுல சொல்றாங்களாம், "என்னுடைய உம்மத்தினர் மொத்த உம்மத்துடைய சார்பாவும் உனக்கு அல்லாஹ் நெறைய நன்மையான நலவுகள தரணும்னு சொல்லி நான் துஆ செய்றேன் அப்துல்லா" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, "அப்துல்லாவே, நீ வந்து ஒரு ஆதரவில்லாத குடும்பத்துக்கு சந்தோஷத்த தர்றதுக்காக இவ்வளவு போராடினல்ல, இவ்வளவு உன்னுடைய அந்த ஹஜ் பயணத்த கூட நீ பொருட்படுத்தாம அத மொத்தத்தையும் குடுத்துட்டு வந்துட்டல்ல, அல்லாஹ்வுக்காக இத செஞ்சல. நீ செஞ்சது அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்த குடுத்துச்சோ, அத விட அதிகமான சந்தோஷத்த அல்லாஹ் உனக்கு குடுப்பான். நீ அவங்களுடைய நிலைமைய பார்த்து, அவங்களுக்கு உதவி செஞ்சத வந்து எப்படி யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சியோ, அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களுடைய எல்லா குறைகளையும் மறைச்சு உங்கள கண்ணியப்படுத்துவான். நீங்க செஞ்ச இந்த உதவி அல்லாஹ்வ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கு. அதனுடைய பலனால அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, உங்களுடைய தோற்றத்துல ஒரு வானவர உங்களுக்கு பதிலாக ஹஜ் கடமைகளை செய்றதுக்கும், உங்களுடைய தோழர்கள வழிநடத்துறதுக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்துல ஒரு வானவர ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வச்சான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம, இந்த ஊர்ல இருந்து ஹஜ் செய்றதுக்காக இப்ப போன ஒவ்வொரு ஹாஜியுடைய ஹஜ்ஜுடைய பலனையும், நன்மையையும் அல்லாஹ் உங்களுக்கும் தருவேன்னு சொல்லியிருக்கான். நீங்க ஹஜ் செய்ய போயிருந்தா கூட, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கிடைச்சிருக்கும் அப்துல்லாவே. ஆனா இப்ப இந்த பேருபகாரம் மூலமாக, இத்தன பேருடைய ஹஜ்ஜுடைய நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உனக்காக ஏற்படுத்தி குடுத்திருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்களாம், "ஒரு முஸ்லிமுடைய வாழ்வுல மகிழ்ச்சிய ஏற்படுத்துனீங்கல்ல,
அந்த முஸ்லிமுடைய குடும்பம் வந்து அல்லாஹ் அனுமதிக்காத ஹராமை செய்யறதுல இருந்து, அவங்களோட தவறான பாதையில இருந்து ஒரு மொத்த குடும்பத்தையும் காப்பாத்தி நேர்வழிப்படுத்துனீங்கல்ல. அதனால அல்லாஹ் உங்களுக்கு 70 ஹஜ் செய்த நன்மையை சன்மானமாக வழங்கி கௌரவிக்கின்றான். சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவுல இருந்து மறைஞ்சிடறாங்களாம். சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, உதவி அப்படின்றது அல்லாஹ்வுடைய பார்வையில எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஒரே ஒரு சகோதரருடைய ஒரு துளி கண்ணீரை ஒரு நேரத்துல நம்மளால வந்து துடைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், சாகர வரைக்கும் நம்முடைய கண்ணீர் துளிகளை நீக்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேத்துக்கிறான் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப இதயத்தை எது வேணா பலப்படுத்தலாம், பலவீனப்படுத்தலாம். ஆனா உங்களுடைய உள்ளம் பலமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, சக மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய முயற்சியில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப ரொம்ப அருகில இருக்கு. எப்படி வந்து அப்துல்லா வந்து ஒரு சக முஸ்லிமுடைய ஒரு பிரச்சனையை நீக்கினதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வந்து 70 ஹஜ் செஞ்ச நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தானோ போகாத ஹஜ்ஜுக்கு, அது மாதிரி நமக்கு 7000 பிரச்சனைகள் இருந்தா கூட சரி, ஆனா சக தோழருக்கோ இல்ல சக குடும்பத்தினருக்கோ நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி மூலமா அவருடைய துன்பத்தை நாம் நீக்கும் ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாக சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ரொம்ப ரொம்ப அருகில இருக்கும் சகோதரிகளா. அல்லாஹ்வுடைய உதவி அருகில இருந்துட்டா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன தோத்தா போயிட போறோம்? கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாக மாறிடுவோம். இறைவன் நேசிக்கக்கூடிய பலமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஆஹ் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு வாரமும் வந்து எத்தனையோ விஷயத்த கேக்குறோம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இமோஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன என்ன ஆக்சுவலா நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இமோஷன்ஸ்னா என்ன, அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம எப்படி வந்து கையாள்றது? நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம வந்து உணர்வு ரீதியா எவ்வளவு அறிவாளிகளா இருக்கோம்? அப்படின்ற டெஸ்ட் இதெல்லாமே நடந்திருக்கணும். ஆனா, இது எல்லாமே கன்டினியூஸா இப்போ ஒரு 2 மாசமா நடந்துகிட்டே இருக்கு. ஆ அலிமா சுமையா எடுக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்ல வந்து நெறைய அசஸ்மென்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கு. நானும் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் 3 அசஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்கேன். நீங்க வந்து ஒண்ணு சலிப்படைஞ்சிடக்கூடாது, இல்ல சோர்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதையும் தாண்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் நெறைய பார்த்துட்டோம். அதோடைய அடிப்படையில தான் இன்னையுடைய வகுப்பு இந்த ஒரே ஒரு தீர்மானத்தையாவது கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்கான அப்படின்றதுக்கான நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்துடைய அடிப்படையில தான் வந்து இந்த உதவி அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்றேன். அன்பான சகோதரிகளே, நம்ம நினைப்போம், ஆமா இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம், ஆமா என்ன பெரிய கோட்டைய கட்டி குடுத்துட்டேன். ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டேன். அது என்ன பெரிய விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட நம்ம செய்யக்கூடிய உதவிகள வந்து சிலர் வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா, நமக்கு தெரியாது. நம்ம அ ரூ. 1,00,00,000 குடுத்து கட்டுன மஸ்ஜித் மூலமாக வந்த நன்மையை விட, ஒரு ரூ. 10ல ஒருத்தருக்கு வாங்கி குடுத்த ஒரு சின்ன அ என்ன சொல்றது? சின்ன பழம், ஒரு வாழைப்பழம் வாங்கி குடுத்த நன்மை, நாளைக்கு வந்து நம்மள சுவனத்திற்கு கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதா வந்து நிக்கும். ஏன் அப்டின்னா, அந்த உதவி செய்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்துச்சு. நம்மளுடைய உள்ளம் அல்லாஹ் கிட்ட இருந்து மட்டும் தான் வந்து பிரதிபலனை எதிர்பார்த்து, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ரப்பே இத நான் உனக்காக செய்றேன். பொருந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அம் ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே என்கிட்ட இருந்து இதை ஏத்துக்கிறியா? இதை உனக்காக மட்டும் தானே செய்றேன். வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இது உனக்கு, எனக்கு, நான் உதவி செஞ்ச அந்த மனுஷருக்கு, இவங்க 3 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப எப்ப நம்ம இந்த ட்ரையாங்கிள்குள்ள வந்து விழுகிறோமோ, அல்லாஹ், நம்ம, நம்ம உதவி செஞ்ச மனிதர். இப்ப இந்த 3 பேர் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ல யாரெல்லாம் நடுவுல வந்து நிக்கிறோமோ, நிக்கிறதுக்கான முயற்சி செய்றோமோ, கண்டிப்பாக எவ்வளவு பலவீனமான இதயம் நமக்கு இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு கவலை அதுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பாவங்களால கலங்கம் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த இதயம் பலமான இதயமாக மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல சகோதரிகளே. அப்படிப்பட்ட பலமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆக்கி அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நெறைய இப்ப நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய உம்மத்துல வந்து
அது வந்து பலஸ்தீனா இருக்கட்டும், இல்ல சொமாலியாவா இருக்கட்டும், இல்ல வந்து இப்ப வந்து இப்ப வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்காவா இருக்கட்டும். இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால வந்து பொருளாதார ரீதியாவோ, இல்ல உடல் ரீதியா நேரடியா போய் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லைனா கூட, அவங்களுக்கு நம்மளால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, மன்றாடி அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யறதாவது கடைசி நிலை உதவியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை, சூழலை அல்லாஹ் வந்து நமக்கு தரணும். ஆம். இப்ப வந்து எங்களோட ஒரு டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வந்து நம்ம செய்யற ஸலவாத்தே வந்து அவங்களுக்காக நம்ம செய்யற ஒரு துவா தான். அ துவா தான். அதுவும் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம துவா கேட்கும்போது, நம்ம வந்து ஒரு மனிதருக்காக நம்ம துவா கேட்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் நம்ம உதவி செய்யல. நம்ம நமக்காகவும் உதவி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அ என்னுடைய இறைவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து நாளை மறுமையில வந்து மக்காமே மஹ்மூதா அப்படின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்த வந்து நீ குடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைய நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் நமக்கு ஒரு தகுதி வேணுமாம். அதனால தான் இப்ப எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, துவா தான ஈஸியா செஞ்சுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டா நெனைக்கிறது இல்ல துவா. துவாவே ஒரு பெரிய உதவிதான். அந்த உதவிய அந்த துவாவ வந்து இஹ்லாஸா பரிசுத்தமான மனசோட நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு தகுதி வேணும். நமக்கு அந்த தகுதி இருக்கு. அல்லாஹ் நம்மள ஏற்கனவே நேசிக்கணும். அல்லாஹ் நம்மள நேசிச்சா தான் முதல்ல நம்ம நம்ம வந்து நமக்காக துவா செய்ய முடியும். நம்மள சார்ந்த பிறருக்காகவும் துவா செய்ய முடியும். இப்ப நம்மளால ஒரு துவா செய்ய முடியுது அப்படின்னு சொன்னாலே, அல்லாஹ் நம்மள நேசிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைக்கும். அப்ப பிறருக்கு துவா செய்றது வந்து அசால்ட்டா நினைக்க வேண்டாம். நம்ம அவங்களுக்கு ஒரு துவா செய்யும்போது, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்கள், ஆமீன். அது அப்படியே உங்களுக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி, நமக்காகவும் பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப அன்பான சகோதரிகளா, ஒரு ஸலவாத் அப்படின்றது சின்ன துவா தான. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத். எங்களுடைய இறைவனே, எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அமைதியையும், அருளையும் பொழிவாயாக அப்படின்ற அந்த ஸலவாத் அப்படின்ற அந்த சின்ன துவா செய்றதுக்கே நமக்கு ஒரு தகுதி வேணும். ஏன் அப்படின்னா, அந்த துவா கேட்கையிலேயே இதுல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவ தான் வந்து துவா கேட்டோம். அதுக்கு அல்லாஹ் வந்து 10 தடவ நமக்கு வந்து ரிப்ளை பண்றான். 10 தடவ அல்லாஹ் ரிப்ளை பண்றது மட்டும் இல்லாம, நம்மளுடைய இந்த சலாம வந்து வானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சொல்றாங்க. நம்ம எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அமைதியும், அருளும் கிடைக்கணும்னு கேட்டோமோ, அதே மாதிரி அமைதியும், அருளும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி மலக்குமார்கள் நமக்காக வந்து நின்னு துவா செஞ்சுட்டே இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய கிஃப்ட் வந்து துவா. அப்ப துவா அப்படின்றது வந்து பெரிய பொக்கிஷம். அந்த துவா செய்றதன் மூலமாக கூட நம்ம வந்து சக மனிதர்களுக்கும், பிற ஜீவராசிகளுக்கும் உதவி செய்யலாம். ஆனா, அதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். தகுதியுடைய மனிதர்களாக இருந்தால் மட்டும் தான் துவா செய்ய முடியும். அப்படிப்பட்ட தகுதியையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் வந்து நான் பிரார்த்தனை செய்றேன். அன்பான சகோதரிகளா, நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். நான் திரும்ப திரும்ப வந்து உங்கள ரெக்வெஸ்ட் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு வாரம் செய்றேன். இந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு 2 நாள் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டுட்டு போயிற வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில சொல்ற இந்த நபிமொழியோ இந்த இந்த வசனத்தோட நான் வந்து இந்த செஷன வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சூரத்துல் பக்ரால வந்து சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நெல்மணிகளும் 7 மடங்கு அதிகமாக வளர்ந்து, அது 700 மடங்கு வந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. அது எதுவா இருந்தாலும் சரி. அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நேரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆற்றலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக பிறருக்கு அதைக் கொண்டு உதவி செய்யும் போது, மிக அதிகமான பிரதிபலன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மனிதர்களாக நம் அனைவரும் மாற வேண்டும். அதுக்கு வந்து இறைவன் வந்து வாய்ப்பை ஏற்படுத்திறணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். பலமான உள்ளத்தை சார்ந்த இறைநம்பிக்கையாளர்களாக நாம் இவ்வுலகிலும், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஜொலிப்பதற்காக பிரார்த்தனை செஞ்சு, இந்த அமர்வு வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்.